சேலம் மாவட்டம் முகுடஞ்சாவடி அருகே மூதாட்டிகள் இருவரை கொன்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே உள்ளது சாதனூர் காட்டு வளவு பகுதி. இங்கு கடந்த வாரம் ஆடு மேய்க்க சென்ற பெரியம்மா வயது 70, பாவாயி வயது 75 ஆகியோர் அதே பகுதியில் உள்ள மழையில் தேங்கியிருந்த குட்டையில் சடலமாக செத்துமிருந்தனர். இதனை அறிந்த மகுடஞ்சாவடி காவல் நிலைய போலீசார் 2 சடலங்கள் மீட்டு உடற்கூறாய்வு செய்ய சேலம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதில் துப்பு தொடங்க சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா தனிப்படை அமைத்திருந்தார். இதில் மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் மற்றும் சங்ககிரி காவல் ஆய்வாளர் மற்றும் போலீசார் இடம்பெற்றிருந்தனர். இவர்கள் விசாரணையில் இந்த 2 கொலைகளும் செய்தது சேலம் மாவட்டம் காமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஐயனார் வயது 53 என தெரிய வந்தது. பின்னர் ஐயனார் போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் சங்ககிரி அருகே உள்ள ஒருக்காமலை என்ற பகுதியில் ஐயனார் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த அதிகாலை ஐயனாரை சுற்றி வளைத்த போலீசார் அவரை பிடிக்க முயற்சித்தனர். அப்போது ஐயனார் போலீசாரை தாக்க முயற்சித்துள்ளார். பின்னர் ஐயனாரின் காலில் சுட்டு அவரை பிடித்திருக்கிறார்கள். தற்போது ஐயனார் சேலம் மாவட்ட சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.